இப்போ உன் லைஃப்பில் நடந்த ஒரு கதையை சொல்லு அப்படின்னார். நான் எழுதலை, ஒன்றும் செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 150 புத்தகங்களை மட்டும் வாசிச்சிருப்பேன். ஒரு 150 புத்தகங்களை வாசிச்சுட்டு இப்போ உனக்கு நடந்த மிகப்பெரிய துயரத்தை சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு என்கிட்ட. அப்போ நான் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். முதல் வரி சொன்னேன் அவர்கிட்ட. நான் ஒரு சின்ன பையன் சார். அந்த பையனுக்கு கழுத்து வலிக்கும் சார். திங்கக்கிழமையான கழுத்து வலிக்கும், வெள்ளிக்கிழமையான கால் வலிக்கும் சார் சொன்னேன். இப்படி தான் ஓப்பனாக பண்ண ஆரம்பித்தேன். ஏன் வெள்ளிக்கிழமையான கால் வலிக்குது, திங்கக்கிழமையான கழுத்து வலிக்குது? வெள்ளிக்கிழமை அவன் ஸ்கூலுக்கு விட்டு போகும்போது சனி ஞாயிறு வேலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக காலை முன்னால் குத்திக்கிட்டு போவான். திங்கக்கிழமை அவங்க அம்மா அவன் பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சி அடித்து விரட்டி சென்னை வேலைக்கு அனுப்பிடுவாங்க. திங்கக்கிழமை அவன் வரும்போது கழுத்து வலியோட ஸ்கூலுக்கு வருவான். இதுதான் சார் அந்த பையனோட கதையை தான் உங்களை சொல்ல போகிறேன் அப்படின்னு. இதிலிருந்து வாழை கதையை கேட்க ஆரம்பித்தார். அந்த வாழை கதையை கேட்டு முடிச்சுட்டு அப்போ இன்னொன்று சொன்னார். இதை நான் முதல் படமாக பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த படம் முதல் படமாக பண்ணதுக்கான படம் கிடையாது அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சார் பட்ஜெட்லாம் தேவைப்படாது சார், இது ஒரு 50 லட்சம் வந்தால் தான் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். நான் 50 லட்சம் வந்தால் பண்ணிவிடுவேன். பட் இந்த கதையை பார்ப்பவர்கள் மாரி செல்வராஜ்னா யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க பார்க்கணும் அப்படின்னார். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன சார் பண்ணுறது, வேற ஒரு கதையை போய் ரெடி பண்ணுப்போ அப்படின்னாரு. நீ வெற்றி பெற்று மாரி செல்வராஜின் ஒரு கதை உலகம், உன்னோட கதாபாத்திரங்கள் திருநெல்வேலி தமிழ்நாடுக்கெல்லாம் சுற்ற ஆரம்பித்து மாரி செல்வராஜோட சினிமா கிராஃப்ட்னு ஒன்று தெரிஞ்சு மாரி செல்வராஜின் ஒரு திரைமொழி பிடிபட்டு அதுக்கப்புறம் மாரி செல்வராஜோட கதையை, சொந்த கதையை மாரி செல்வராஜையும் நம்ம திரையில் பார்க்க போகிறோன்னு திரையில் உட்காரும் போது இந்த கதையை சொல்லு அப்படின்னாரு. அப்போ அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சதான் பெரியரும் பெருமாள். அதுக்கப்புறம் திருப்பி கதை சொல்கிறேன் நான் அவர்கிட்ட. இப்படி தொடர்ந்து ஒருத்தர் உங்களை உட்கார்ந்து வச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்லி அவங்கள எழுத வச்சு திருப்பி எழுத வச்சு திருப்பி பேச வச்சு நான் மட்டும் எழுத்தை மட்டும் கசப்பாக நினச்சிருந்தேன்னா, வாசிப்பை கசப்பாக நினச்சிருந்தேன்னா, ஏன்னா ராம் சார்கிட்ட நான் மட்டும் இல்லை, அவர் எனக்கு மட்டும் உதவி செஞ்சாலும் நினச்சிட்டு இருக்கீங்க. என்னையே மாதிரியே அவர் கிட்டத்தட்ட 50 பேரை உருவாக்குனார். அந்த 50 பேரோட அந்த 50 பேருக்கு இருந்த நோயை விட எனக்கு கொஞ்சம் நோய் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு டோஸ் அதிகமாக கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு பசி அதிகமாக இருந்துச்சு. எனக்கு மாத்திரை அதிகமாக கொடுத்துட்டே இருந்தார். நான் கொஞ்சம் வேகமாக படிக்க ஆரம்பித்தேன். நான் அவர் பின்னாடியே ஓட ஆரம்பித்தேன். வாசித்து கொண்டு போய் கடைசியாக சைலஜா வீட்டுமான நிப்பாட்டினார். இவன் ஒன்று எழுதியிருக்கான புக்காக போடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த தாமரப்பள்ளியில் கொல்லப்படாதவர்கள் தான் என்னோடய முதல் தொகுப்பு. நீங்கள் யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்னோடய படங்களை விட, நான் திரைக்கதை எழுதிய நாட்களை விட, இந்த 5 படங்களோட வெற்றியை விட, தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதும்போது இருந்த காத்திரமான வாழ்வு இருக்குல்ல, இப்போ நினச்சாலே எனக்கு உடம்புலாம் நடுங்கும். அந்த கதையை எழுதும்போது, அந்த கதையில் யோசிக்கும்போது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் எடுப்பது எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேமராமேன் இருக்கார், ஒரு எடிட்டர் இருக்கார், ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், ப்ரொடியூசர் இருக்கார், ஆர்டிஸ்ட் இருக்காங்க, என்னோடய உதவி இயக்குநர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சோர்ந்து போகும்போது என்கிட்ட சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க. இப்போ செட் பண்ணலன்னு சொன்னால் செட் பண்ணிவிடுவாங்க, வேலை செய்யணும் வேலை செஞ்சுடுவாங்க. எப்போவுமே ஸ்பாட்டில் 500 பேர் இருப்பாங்க. ஆனால் எழுதும்போது என்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அப்போ திருநெல்வேலியில் எனக்கு நிகழ்த்தப்பட்ட அல்லது தொடர்ந்து மக்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் யோசித்து அதை திருப்பி யோசிக்க வரும் பாருங்க ஒரு வாழ்க்கையோட வலி, உச்சமான வலி. அந்த வலியை வச்சுக்கிட்டே எழுதப்பட்டது தான் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள். இதை தாமிரபரணியில் கொல்லப்படாத எழுதி முடிச்சு அந்த புத்தகமாக வந்ததுக்கப்புறம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கெங்கே இருந்தோ கூப்பிட்டாங்க, எங்கெங்கேருந்தோ கூப்பிட்டு பேசினாங்க, அவார்டு கொடுத்தாங்க நம்ம. ஆனால் திருநெல்வேலியிலேருந்து எனக்கு பெருசாக யாருமே ஃபோன் பண்ணி பேசினது எனக்கு சரித்திரமே கிடையாது, அது ஞாபகமே இல்லை. அப்போ தான் யோசிச்சு நான் திருநெல்வேலினா நீங்கள் அக்கா வண்ணதாசன் சார் இவங்களாம் நினச்சக்கூடாது. அவங்களாம் எழுத்தாளர்கள், அவங்க பேச தான் செய்வாங்க, படிக்க தான் செய்வாங்க. நான் கேட்டது திருநெல்வேலியில் இந்த கதைக்கு சம்மந்தப்பட்டினா இந்த கதையில் ஒரு டைட்டில் இருக்குது, தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்னு சொல்லி. இந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் அந்த வாழ்க்கை அந்த நாளில் நான் சந்தித்தது கிட்டத்தட்ட அந்த பாலத்தில் நடந்த நிகழ்வில் அவ்வளோ பேர் கூடுனாங்க. அதுலேருந்து ஒரு ஃபோன் எனக்கு வருமா, அங்கேருந்து தப்பிச்சு என் கூட தப்பிச்சவங்கிட்ட ஒரு ஃபோன் வருமா, அதில் இறந்து போனவங்கிட்ட ஒரு ஃபோன் வருமா, அதை வழி நடத்தினவங்கிட்ட ஒரு ஃபோன் வருமான்ட்டு பல நாள் ஏங்கியிருக்கேன். நான் வந்ததே கிடையாது. அப்போ திருப்பி மகவணிக்கன் எழுத ஆரம்பித்தேன்.
எழுதும் போது எல்லாமே நம்ம படம் பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியாது. எல்லாம் ஒருவேளை படம் பண்ணாமல் முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்திலேயே எங்கிட்ட இருக்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் ராம் சார் நிப்பாட்டி சொன்னார், எழுதுனது போதும், உங்கள் ஊருக்கு எழுத்து கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது, உங்கள் ஊரை நீ எழுதி கொண்டு உங்கள் ஊருக்கு கடத்த முடியாது போல இருக்கு, நீ படம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. நான் நினச்சிக்கிட்டேன், சார் எனக்கு எழுத்து நல்லா வருது சார், நான் இப்படியே இருந்துக்கிறேன் சார், உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி என்ன முடியுமான்னு தெரில அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அவர் சொன்னார், நீ எழுதுனா இங்கே வாசிக்க ஆள் இருக்காங்க, உங்கள் ஊரில் வாசிக்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். திருநெல்வேலியில் வாசிப்பாங்களான்னு கேட்டார். அது கொஞ்சம் டவுட்டு தான் சார்னு சொன்னேன் நான். அப்போ திருநெல்வேலியில் என்ன பிடிக்கும்? திருநெல்வேலியில் சினிமா பிடிக்கும். சினிமாவை பைத்தியம் மாதிரி பார்ப்பாங்க, தேட்டரில் போய் காற்று கிடந்து கொண்டாடி பார்ப்பாங்க. அப்போ சினிமா பண்ணு, இது அத்தனை சினிமாவை மாற்று முடியுமான்னு கேட்டார். முடியும் சார்னு சொல்லி அப்படி தான் அத்தனை எழுத்தையும் சினிமாவாக மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஒருவேளை நீங்களாம் எழுத்து நல்லா வாசிச்சிருப்பீங்க அப்படின்னா நான் சினிமாவை எடுத்துக்க மாட்டேன். அப்போ ஏன்னா எங்கள் அண்ணனே வாசிக்கல, ஓகேங்களா, எங்கள் வீட்டிலே வாசிக்கல, எங்கள் அப்பா அம்மாவே வாசிக்கல, என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுது மாமன் மச்சான் இருக்காங்களா அவங்களே வாசிக்கல. ஏதோ புக்கு வீட்டில் இருக்கும், புக்கை பார்த்துட்டு அவங்க போல போயிடுவாங்க, முன்னாடி பார்ப்பாங்க, என் புகைப்படத்தை பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஏதாவது இருந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். அவன் முழுசாக வாசிச்சாங்கன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் எழுதின புத்தகத்தை பற்றி எங்கள் வீட்டில் உள்ளவங்களே என்கிட்ட பேசினது ரொம்ப கம்மி, டிஸ்கஷனே பண்ணல என்கிட்ட. அப்போ புத்தகத்தின் மூலமாக இவங்களை சென்றடையவே முடியல, இவங்களை டிஸ்கஸ் பண்ணவே முடியல. அப்படிங்கும்போது சினிமா வழியில் சினிமா எடுத்து ஆகணும். ஏன்னா சினிமா அவங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சு தான் சினிமா பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அப்போது ஒரு எழுதி முடிச்சுட்டு அந்த எழுத்தை திருப்பி சினிமாவை ஆக்குறது இன்னும் கஷ்டம். ஏன்னா சினிமாவில் எழுத்தில் வெற்றி தோல்வியே கிடையாது. ஒரு எழுத்தாளனுக்கு வெற்றி தோல்வியே கிடையாது. அவன் எழுதி முடிச்சிட்டான்னா அந்த எழுத்து நிலையானது, அது அப்படியே இருக்கும். ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது. ரிலீஸ் பண்ண அன்றைக்கே தெரிஞ்சுக்கணும் நீ வெற்றியாக தோல்வியான்னு சொல்லி அடித்து காலி பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அப்போ இதை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வேறு இருக்குது. ஜெயிச்சே ஆகணும், நம்மளை நம்பி ப்ரொடியூசருக்கு நம்ம பணம் திருப்பி கொடுத்தாகணும். அவர் மாரிசெல்வராஜ் கதை பண்ணார்னா கண்டிப்பாக அது ஓடும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு விதைச்சாகணும். அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி தேவைப்படுது. சினிமா எழுத்து மொழியை விட சினிமா மொழியும் கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதையும் மூர்க்கமாக கற்றுக்க வேண்டிய தேவை எனக்கு வருது. என்கிட்ட இவ்வளோ உண்மை, இவ்வளோ கதை, இவ்வளோ மனிதர்கள் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ காத்திரமாக சினிமாவை கற்றுப்பேன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ காத்திரமாக எழுத்து கற்றுப்பேனான்னு தெரியல. இங்கே உள்ள மனிதர்கள் கொடுத்த சுமை என்கிட்ட ரொம்ப அழுத்தமாக ஆழமாக இருந்ததுனால அது அழுத்த எப்படியாவது இதை சொல்லிடணுமே அப்படிங்கிற பயத்தில் தான் நான் எழுத்தை பயங்கரமாக வாசிப்பை பயங்கரமாக எடுத்துகிட்டு போனேன், சினிமாவை பயங்கரமாக எடுத்துகிட்டு போனேன். நிச்சயமாக என்னோட உழைப்பு, நான் நம்பி வாசித்தது, நம்பி எழுதினது ஏதோ வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம், ஒரு மனிதர் என்னை தொடர்ந்து வாசிக்கலைன்னா உன் மொழி நீ இதை வாசிக்காமல் விட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியாமல் விட்டுச்சு அப்படின்னா உன் ஊர், உன் எழுத்து, உன் சினிமா, உன் திருநெல்வேலியை தாண்டி ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்தை அந்த உலகத்துக்கு நீ போவேன்னு எனக்கு தெரியாது, நீ ரஷ்யாவுக்கு போவேன்னு தெரியாது, நீ ஜப்பான் போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை நீ இங்கே இருந்துக்கிட்டே போக முடியும்னா நீ வாசிச்சிரு. நீ வாசித்து முடிச்சிட்டா உனக்கு தாஸ்தோவஸ்கி தெரிவார். நீ வாசித்து முடிச்சிட்டனா உனக்கு எல்லா ஊரில் கூட எழுத்தாளர்களும் உனக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. நீ வாசிச்சிரு அப்படி சொன்னார். அந்த வாசிக்க தான் எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு.